Hello everyone, welcome to Code with me Mohana. நம்ம சேனல்ல ஃப்ரெஷ்ஷா பைத்தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரீஸ்ல உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம டைரக்டா பைத்தான் சீரீஸ்க்குள்ள போகலாம். பைத்தானோட இன்ட்ரடக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ பைத்தான்ன்றது என்ன? இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நம்ம சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் சிஸ்டம் நம்மளோட லாங்குவேஜ புரிஞ்சுக்காது. அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ கிரியேட் பண்ணணும். ஆனா அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியாது. சோ நமக்கு புரியிற மாரி ஒரு லாங்குவேஜ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு புரியிற மாரி அந்த லாங்குவேஜ நம்ம கன்வெர்ட் பண்ணி, நமக்கான டிசைர்ட் அவுட்புட்ட நம்ம எடுத்துட்டு வரப்போறோம். சோ பைத்தான்றது அந்த மாரி ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் தான். சரி. இந்த ஹை லெவல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜஸ்ல 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்னு ஹை லெவல் லாங்குவேஜ். சரி, லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. இட்ஸ் அ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மேட் தான். ஸோ நம்மளோட சிஸ்டம் எல்லாமே என்ன மாதிரி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, பைனரி ஃபார்மேட்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது என்ன? ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ தான் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அந்த இன்டர்பிரட்டர்ன்ற டேர்ம் ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைத்தான யார் கிரியேட் பண்ணது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இட் வாஸ் கிரியேட்டட் பை கிடோ வான் ரோசம். ஸோ கிடோ வான் ரோசம்ன்றது தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ கிரியேட் பண்ணாரு. எப்ப இந்த லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1991ல தான் ரிலீஸ் ஆச்சு. சரி. இந்த பைத்தான்னு எதுக்கு பேர் வச்சாங்க? பைத்தான்னா இது ஒரு ஸ்னேக் தானே. அததான் பைத்தான்னு சொல்லுவாங்க. இவரு எதுக்கு இந்த லாங்குவேஜ்க்கு பைத்தான்னு பேர் வச்சாரு அப்படின்னா, தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் த நேம் ஆஃப் திஸ் லாங்குவேஜ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு அதாவது கிடோ வான் ரோசம் அப்படின்றவருக்கு ஒரு பாப்புலர் டிவி காமெடி ஷோ ரெகுலரா வாட்ச் பண்ணுவாராம். அந்த டிவி ஷோவோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ இதுதான் அந்த சீரீஸோட நேம். ஸோ அதுல ரொம்ப அட்மையர் ஆகி தான் அவர் அதுல இருக்க பைத்தான்ற நேம இந்த லாங்குவேஜ்க்கு வச்சிருக்காரு. ஸோ இதோட ஐகானும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பாம்பு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் வித் த ஸ்னேக், கோப்ரா. அத வச்சுதான் இந்த பைத்தான்ற நேம் நமக்கு வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்ன? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா ஒண்ணுமே இல்ல. இட் ஜஸ்ட் ரன்ஸ் ஆன் டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். எல்லா டைப் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் இது ஈஸியா ஒர்க் ஆகும். இட் இஸ் அ போர்ட்டபிள் லாங்குவேஜ். அப்போ விண்டோஸ்லயும் ஒர்க் ஆகும், மேக் ஓஎஸ்லயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லயும் ஒர்க் ஆகும். தட்ஸ் வை பைத்தான் இஸ் செட் டு பி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஓகே. இப்ப நம்ம அந்த இன்டர்பிரிட்டர் நேம்க்கு வரும். ஓகே. இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்க. அது என்ன இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்? ஸோ லாங்குவேஜ்ன்னு வந்துட்டாலே ஒண்ணு கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் அப்படின்ற நேம் நமக்கு வந்துடும். ஓகே. அது என்ன கம்பைலர்? அது என்ன இன்டர்பிரிட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கம்பைலர்னா ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ஒரு ப்ரோகிராமிங் எழுதிட்டீங்கன்னா, அந்த ப்ரோகிராமிங்க 10 ஸ்ட்ரெச்ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி, அதோட அவுட்புட்டோ, இல்ல அதுல இருக்க எரர்ஸோ நமக்கு எல்லாத்தையுமே அட் ஸ்ட்ரெச்ல நமக்கு குடுக்கும். அதுதான் கம்பைலர் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கோட் 10 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 4 எரர் இருக்கு அப்படின்னா, அந்த 4 எரரையும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். அது எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் நம்மளால பார்க்க முடியும். வேற இந்த இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளோட கோட லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். விச் மீன்ஸ் இப்போ அதே 10 லைன்ல நமக்கு அதே 4 எரர் இருக்கு அப்படின்னா,
ஸோ ஃபர்ஸ்ட் எரர் எந்த லைன்ல இருக்கு? சே சம்திங் நமக்கு ஒரு செகண்ட் லைன்ல இருக்கு அப்படின்னா, அது செகண்ட் லைன்ல இருக்கிற அந்த எரர ஃபர்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும். அத நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் ஷோ த அதர் எரர். ஸோ அப்படி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம எரர வந்து ரெக்டிஃபை பண்ணி போகும்போது தான் நமக்கு ஃபைனலா அவுட்புட் வரும். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்மளோட டீபக்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியரா இருக்கும். ஸோ தட்ஸ் வை பைத்தான்றது வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் ஃபார்மேட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் ஃபார்மேட்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ கம்பைலர்ன்றது வந்து அட் அ ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு இருக்க எல்லா எரர்ஸும் வந்து த்ரோ அவுட் பண்ணிடும். வேறஸ் இன்டர்பிரிட்டர்ன்றது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எரரா டிஸ்ப்ளே பண்ணி அத நீங்க ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அவுட்புட் நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஃபைன். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னா இட்ஸ் நத்திங் பட் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். நமக்கு அடுத்து நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது டீட்டெயிலா நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இட் சப்போஸ் மல்டிபிள் பாராடிக்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன? இட் ஃபாலோஸ் என்னென்ன ஃபாலோ மெத்தட் பண்ணுது அப்படின்னா, ப்ரொசீஜரல் ப்ரோகிராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அண்ட் ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் இது எல்லா ஒரு காம்பினேஷனும் இந்த பைத்தான்ல இருக்கு. அதாவது இந்த ப்ரொசீஜரல் ப்ரோகிராமிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நார்மலா ஒரு ஒரு ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோகிராமிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கோடிங் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜரல் ப்ரோகிராமிங் குள்ள வந்துரும் நமக்கு ஒரு பேசிக்கா. அதுக்கடுத்து ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங். ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்ஷன் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி அத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அது வந்து ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங்குள்ள வந்துரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ்ல வரும். ஸோ இதோட எல்லா காம்பினேஷன்ஸும் நம்ம இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது நீங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ இதுதான் பைத்தானோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த பைத்தானோட ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கேம் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கிற இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இப்படின்னு எல்லா ஃபீல்ட், ஆட்டோமேஷன், மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட ஸ்கோப். ஓகே. இந்த பைத்தான் லாங்குவேஜஸ என்னென்ன கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இந்த பைத்தான் லாங்குவேஜஸ யூஸ் பண்றாங்க. ஸோ அ Google யூஸ் பண்றாங்க, Facebook யூஸ் பண்றாங்க, Instagram, Netflix, Spotifyன்னு இப்படி நெறைய கம்பெனிஸ் இந்த பைத்தான வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு பைத்தான் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, யூ கேன் கிராக் ஆல் த இன்டர்வியூஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ அதனால பைத்தான் லாங்குவேஜ ஸ்டடி பண்றதும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. சரி. டாப் 10 புரோகிராமிங் லாங்குவேஜ்ல பைத்தான் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுவும் இந்த 2025ல. ஆல்மோஸ்ட் நம்ம ஹால்ஃப் ஆஃப் தி இயர் கிராஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே இந்த பைத்தான் லாங்குவேஜ நம்ம லேர்ன் பண்றது தப்பில்ல. கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம கிளியரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பைத்தான் லாங்குவேஜ்ல நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த சீரிஸ் பைத்தான் சீரிஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறது ஜூபிட்டர் நோட்புக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம VS கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பைசார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் வொர்க் ஆன் ஆன்லைன் கம்பைலர்ல கூட நீங்க வொர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜ வொர்க் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு குவிஸ். இந்த குவிஸ்க்கான ஆன்சரை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ. பாய்.